சினிமா அண்ட் பொலிட்டிக்கல் சார்ந்த 10 விஷயங்கள் என்னன்றத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தல அஜித் அவர்கள் வாங்கிய இத்தாலியோட ஜென்டில்மேன் டிரைவர் அவார்டுக்கு அந்நிய நம்பி சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். தல தமிழ்நாடு இல்ல இந்தியாவே பெருமைப்படணும். எல்லாரும் சொல்லிட்டாங்க ஜென்டில்மேன்னு. செகண்டா AK-64 வந்து பிப்ரவரி எண்டில் ஸ்டார்ட். படம் 2026 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தை பத்தி நம்ம நிறைய விஷயம் பேசணும். ஏன்னா உள்ள அவ்வளவு விஷயம் இருக்கு. ஜனநாயகனோட ரிலீஸ் வாய்ப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா தாராளமா பேசலாம். மூணாவது அரசன் திரைப்படத்துல விஜய் சேதுபதி ஜாயின் பண்றது கன்ஃபார்ம் நியூஸ் தான். அப்ப சம்பவம் வேற மாதிரி தாறுமாறா இருக்க போதுங்க. நாலாவதா ரஜினியோட 173 திரைப்படத்தை பார்க்கிங் பட இயக்குனர் தான் இயக்க போறாரு. சுந்தர் சி கதையை விட அப்படி இங்க என்னதான் இருக்கு அப்படின்றத பொறுத்து இருந்து பாப்போம். அண்ட் அவருக்கு ஆல் தி பெஸ்ட். ஐந்தாவதா SKவை பத்தி நிறைய நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆக நம்ம காரணம் இல்ல. சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு எதிரா செயல்பட தொடங்கி யாரெல்லாம் அவரை வளர்த்து விட்டாங்களோ அவங்க எல்லாரையுமே ஜஸ்ட் லைக் தட் எட்டி உதைச்சவர் தான் SKவை எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்குங்க. பட் எங்க அண்ணனை எதிர்க்கிறப்ப அது எவனா இருந்தாலுமே ஏத்துக்க மாட்டோம். ஆறாவதா யாருங்க இந்த செங்கோட்டையன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிகளில் பல முறை MLA அண்ட் வேளாண்மை துறை, வனத்துறை, போக்குவரத்து துறையிலேயே அமைச்சராக இருந்திருக்காரு. இப்ப இவர் வந்து TVKல ஜாயின் பண்றப்ப ஒரு தொகுதியை டெஃபினட்டா எழுதியே வச்சிடலாம். ஏழாவதா ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சோட ஐயோ சாரி கைஸ் தளபதி திருவிழாவோட முன்பதிவு டிக்கெட் வந்து நவம்பர் 28 ஓபன் ஆகுது. சோ பிளான் பண்ணிருக்கவங்களாம் புக் பண்ணிருங்க. அண்ட் இத பத்தி நம்ம எக்கச்சக்கமா பேசணும். சோ அடுத்தடுத்து பேசுவோம். எட்டாவதா நவம்பர் 28 அஞ்சான் மற்றும் அட்டகாசம் ரீ ரிலீஸ் ஆகுது. இதுல எந்த படத்துக்கு நீங்க போவீங்க அப்படின்னு நான் கேட்கல. எனக்கு பர்சனலா அஞ்சான் பிடிக்கும், அட்டகாசமும் பார்க்கலாம். சோ ரெண்டு படத்தையுமே செலிப்ரேட் பண்ணுவோம். ஒன்பதாவதா ஜனநாயகனோட தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வந்து 105 கோடிக்கு வந்து விற்பனையாகி இருக்கு. ஜனநாயகனோட முதல் சாதனை இங்கேயே ஆரம்பிச்சிருச்சுங்க. பத்தாவதா தளபதியோட அடுத்த பிரச்சாரம் புதுச்சேரி தான். டிசம்பர் 5 ரெடியா இருங்க. அதே நேரத்துல கவனத்தோடய செயல்படுங்க. ஓகே கைஸ், இந்த 10 விஷயங்கள் பற்றி உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் கலியுக தீர்ப்பு கதை என்னதான் ப்ரோ ஆச்சு? நான் அந்த வீடியோ வரும்னு பார்த்தா வேற என்னென்ன வீடியோ வருது? கலியுக தீர்ப்பு கதையே வரமாட்டேங்குது. அந்த கலியுக தீர்ப்பு கதையை மறந்துடும் போல அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கா. சோ வெயிட் பண்ணுங்க गाइस. நம்ம அந்த கலியுக தீர்ப்பு கதையை வந்து மார்ச் எண்டுக்குள்ள தாராளமா முடிச்சிடலாம். 100 பார்ட் கிட்டத்தட்ட கண்டிப்பா போவோம். நான் வீக்லி ஒரு 3 வீடியோவாவது அதுக்கு போடுற மாதிரி கண்டிப்பா பிளான் பண்றேன். சோ தொடர்ந்து ஆதரவு தாங்க. அப்புறம் தளபதியை சீட்ல உட்கார வைக்கிறதும் சரி, ஜனநாயகனோட வசூல குவிக்கிறதுலயும் சரி நம்ம வேற லெவல்ல செயல்படுவோம். சோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை தாங்க.